பிளஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம வீட்டினோட செல்வ நிலை உயரவும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யவும் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே காலையில் வீட்டு வாசலில் மங்களகரமாக கோலம் போடணும். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக அட்லீஸ்ட் இடம் இல்லைன்னா கூட தொடச்சிட்டாச்சு நம்ம சின்னதாவாச்சும் ஒரு கோலம் போடணும். நம்ம வீட்டில் தண்ணி தெளித்து கோலம் போடுறப்ப அந்த இடத்துல மங்களகரமாக இருக்கும். மகாலட்சுமியும் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு நுழையும் முன்னாடி நம்ம வாசலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் வைக்கணும். அதே சமயம் நிலை கண்ணாடியும் வைக்கணும். இது வைக்கிறப்போ நம்ம வீட்டில் எந்த ஒரு கண்டிஷ்டி இருந்தாலும் அது நீங்கிடும் சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உள்புறம் பார்த்தா மாதிரி மகாலட்சுமி படம் வைக்கணும். அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வரா மாதிரி படம் பார்த்து வைக்கணும். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். எங்கெல்லாம் சுத்தம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க. வீட்டில் அடிக்கடி நம்ம அதாவது வாரத்தில் ஒரு நாளாகச்சு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வீடு தொடச்சி நீட்டாக வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையும் சமையல் அறையும் ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி ஏற்றுவோம், ஊதுவத்தி ஏற்றுவோம். அதை நம்ம ஏற்றிட்டு அப்படியே விட்டுரும். அதை மறுநாள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம ஏற்றணும். அந்த புகைகள்லாம் அந்த சாம்பல்லாம் அங்கேயே இருந்துச்சுன்னா அது ரொம்ப அழுக்கு சேர்ந்து வரும். அந்த மாதிரி அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக டெய்லியே பூஜை அறையை அந்த மாதிரி டஸ்ட் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம பூக்கள் வைக்கிற அந்த பூக்கள் காஞ்ச உடனே அதை எடுத்துடணும். காஞ்ச பூக்களை பூஜை அறையில் அப்படியே விட்டு விடக்கூடாது. அந்த மாதிரி க்ளீனாக வச்சுருக்க சொல்ல அந்த பூஜை அறையும் நீட்டாக இருக்கும். அங்கே தெய்வீக அருளும் நிறைந்து வந்திருக்கும். அதே போல் சமையல் அறையும் நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம பாத்திரங்களை அப்படியே சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. எப்பவுமே பாத்திரங்களை ரொம்ப சேர்க்க விடாமல் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் நீட்டாக இருக்கும். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு வரப்பயே அந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வரப்போ அங்கே சுத்தமாக இருக்கும். மகாலட்சுமியின் அருளும் நிறைந்து இருக்கும் நமக்கு அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பணும். யார் நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவங்க கிளம்புறப்ப நம்ம குங்குமம் மஞ்சள் வச்சு நம்ம கொடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க உங்களை தேடி அப்படின்னா அவங்க முகம் மலர அவங்கள வரவேற்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா கவனித்து கொடுத்து அனுப்புவோங்க. அது விருந்தினரோட முகம் மலர வரவேற்றது ரொம்ப மகாலட்சுமி பிடிக்குமா, அவங்க முகம் மாடினா மகாலட்சுமிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமிக்கு சுக்கிர ஓரையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு நாணயங்களால் அர்ச்சனை செய்து அந்த நாணயத்தை ஒரு குவியலாக குவிச்சு பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், உப்பும் ஊறுகாயும் நம்ம வீட்டில் குறைவில்லாமல் பார்த்துக்கணும். இது எல்லாமே குபேரனுக்கும் பிடித்தமான விஷயங்கள். அந்த விஷயங்கள் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் ஊறுகாயும் எப்பவுமே நம்ம வீட்டில் வச்சுருக்கணும். அது குபேரனுக்கு ரொம்ப பிடித்ததான். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் நம்ம வீட்டில் குறைவில்லாமல் நிறைவாக மஞ்சளும் இருக்கணும். மஞ்சள் தூள் நம்ம இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. காலியாகின பிறகு தான் வாங்கணும்னு இருக்காதீங்க. எப்பவுமே மஞ்சள் தூளை வீட்டில் ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது கனகதார ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, செல்வ நிலை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரந்தோறுமே இல்லை டெய்லியே கூட பார்த்தீங்கன்னா இங்கே கனகதார ஸ்தோத்திரத்தை நீங்கள் காலையில் ஓட விடலாம். காலையும் மாலையும் ஓட விட்டு கேட்கலாம். இல்லை நீங்கள் பாராயணம் பண்ண முடியும் அப்படின்னா பாராயணமும் பண்ணலாம். இந்த ஸ்தோத்திரம் படிக்க படிக்க உங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரும். அதாவது அதற்காக நீங்களே உழைக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கான வருமானமும் உங்களுக்கு தடைபடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒற்றுமையாக இருக்கணும். எங்கே ஒற்றுமையும் அன்பும் நிலைத்து இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. இப்போ நீங்களே ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த வீட்டில் எப்பவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, ஒற்றுமையே இல்லை, எப்போ பாரு ஒருத்தரை குறை சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்களா? உங்களுக்கு இருக்கவே பிடிக்காது, வந்துடுங்க. அது போல தான் தெய்வங்களும். எங்கே ஒற்றுமையும் அமைதியும் அன்பும் இருக்கோ அந்த வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்யும். உங்கள் வீட்டிலும் ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. ஒருத்தர் கத்தினாலும் ஒருத்தர் அமைதியாக போயிடுறப்ப அந்த வீட்டில் ஒற்றுமையும் அன்பும் நிலைத்து இருக்கும். விட்டு கொடுத்து வாழ பழகுங்க.
வீட்டில் வந்து ஒற்றுமையாக இருக்கிறப்போ மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வீட்டினோட வருமானமும் வந்து தடைபடாமல் வந்து வரும். செல்வ நிலையும் வந்து உயரும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.